Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் browser. சாதாரணமா பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ல அதிகமா யூஸ் பண்ற வெப் browser எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Google Chrome தான். சோ நீங்களும் அந்த browser யூஸ் பண்றீங்கன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த browser இல்லாம நம்மளுக்கு இன்னும் ஸ்பீடா நம்மளுடைய டேட்டா ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணாம ஓரளவு குறைவான டேட்டாஸ்ல ஸ்பீடா வேலை செய்யற browsers இன்னுமே அவைலபிளா இருக்கு. நான் யூஸ் பண்ற ஒரு 3 browser பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த 3 browserம் ஏன் 3 browser யூஸ் பண்றேன், இந்த மூணுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, இந்த 3 browserல உங்களுக்கு எந்த browser பிடிச்சிருக்கு அப்படின்னு லாஸ்டா கமெண்ட் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. Android phone ல பாத்தீங்கன்னா நமக்கு இன்பில்டா கொடுத்திருக்க வெப் browser எது அப்படின்னு பாத்தீங்கன்னா Google Chrome தான் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா நமக்கு Google apps எல்லாமே இன்பில்டா நம்மளுடைய ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருப்பாங்க. சோ நானும் ரொம்ப அதிக காலமா யூஸ் பண்ண வெப் browser எது அப்படின்னு பாத்தீங்கன்னா Google Chrome தான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ யூஸ் பண்ண காலத்துல நான் ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி Google Chrome கிராஷ் ஆகிரும். சோ இதனால பாத்தீங்கன்னா நான் திடீர்னு அவசரமா ஓபன் பண்ணும்போது நமக்கு Google Chrome ஓபன் ஆகாது. மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணா மட்டும் தான் நமக்கு ஓபன் ஆகும். சோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தனால நான் இன்னொரு வெப் browser தேடிட்டு இருந்தேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இன்னொரு வெப் browser யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சோ அது இல்லாம இன்னும் 2 வெப் browser இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இன்னும் பல தேவைகளுக்காக இன்னும் 2 வெப் browser யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த 3 browserமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா முடிஞ்ச அளவு கன்சியூம் பண்றாங்க. சோ ரொம்பவே டேட்டா சேவ் பண்ணி தான் நமக்கு சர்ச் ரிசல்ட்டா இருந்தாலும் ஷோ பண்ணுவாங்க. சர்ச் ரிசல்ட் எல்லாமே எந்த ஒரு இஷ்யூமே இல்லாம இருக்கும். பட் டேட்டா அப்படிங்கறது ரொம்பவே சேமிச்சிருப்பாங்க. சோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம அன்லிமிட்டட் பேக்கேஜஸ் யூஸ் பண்றனால நமக்கு எனி டைமா கிடைக்கிற டேட்டா ரொம்பவே குறைவான டேட்டா தான் கிடைக்கும். சோ அதை சேமிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 வெப் browser யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சேமிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இந்த 3 வெப் browser இல்லாம இன்னும் பல browsers அவைலபிளா இருக்கு. சோ அதுலயும் இதே மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும். சோ நான் யூஸ் பண்ண அளவுக்கு இந்த 3 வெப் browserம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எந்த 3 வெப் browser நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போறோம், இது யூஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையான்னு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற browsersல 3வது இடத்துல இருக்க browser எது அப்படின்னு பாத்தீங்கன்னா Samsung Internet அப்படிங்கிற browser தான். இந்த browser பாத்தீங்கன்னா நான் ரொம்ப காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு browser அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த browser நான் ரொம்ப காலமா யூஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லிடுறேன். சோ Google Chrome அடிக்கடி கிராஷ் ஆகும்போது நான் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண இன்னொரு browser எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த Samsung Internet அப்படிங்கிற இந்த browser தான். சோ இந்த browser பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிளான இன்டர்ஃபேஸ்ல ரொம்பவே ஈஸியா நம்மளுக்கு அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ நாங்க பார்க்க போற 3 browserம் பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா சிமிலரா இதே மாதிரி தான் இருக்கும். சோ இந்த browser நான் யூஸ் பண்ண முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் வர்க்குக்காக இந்த browser ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மத்த browsersல நம்ம ஓபன் பண்றதை விட இதுல ஓபன் பண்ணும்போது ரொம்ப செக்யூரா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இதுக்கு நமக்கு ப்ரொடெக்ஷனுக்கு கொடுத்து வைக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு சேஃபான browser தான். சோ அது தவிர பாத்தீங்கன்னா நம்மளுக்கு Google Chromeல YT Studio ஓபன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா ஓபன் பண்ணலாம். இதே வேற browserல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா ஓபன் பண்ண விட மாட்டாங்க. பட் இந்த Samsung Internet அப்படிங்கிற இந்த browserல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு YT Studio ஓபன் பண்றதுல எந்த ஒரு இஷ்யூ வராது. சோ இன் கேஸ் எனக்கு கம்ப்யூட்டர் இல்லைன்னா நம்மளுடைய போனை வச்சு ஃபுல்லா YT ஸ்டுடியோல இருக்க எல்லா விஷயங்களையும் எனக்கு இந்த Samsung Internet அப்படிங்கிற இந்த browser யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதனாலேயே நான் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற browser இந்த Samsung Internet அப்படிங்கிற இந்த browser இருக்கு. சோ இதை Play Store, App Store ரெண்டுலயுமே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு MBsல கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மூத்தா உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இன்டர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குயிக் அக்சஸ்னு நம்மளுக்கு சில பாஸ் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு விருப்பமான டப்பை இந்த இடத்துல ஆட் பண்ணலாம். அப்படின்னா புக் மார்க் மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு புக் மார்க்கா இருந்தாலும் இந்த இடத்துல ஆட் பண்ணலாம். சோ கீழ பாத்தீங்கன்னா நமக்கு மெனு பாஸ் கொடுத்திருப்பாங்க. Google Chromeல பாத்தீங்கன்னா எல்லாம் மேல தான் கொடுத்திருப்பாங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கீழ கொடுத்திருக்காங்க. சோ Google அப்படின்னு உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் பாத்தீங்கன்னா இது ரொம்பவே செக்யூரா ரொம்பவே ஃபாஸ்டா லோட் ஆகும். நமக்கு அதுதான் இதுல இருக்க எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம். இது பிடிச்சிருக்க இன்னொரு ரீசன் அதுதான் சொல்லலாம். சோ நான் ஜஸ்ட் உங்களுக்காக ஒரு browser பாத்தீங்கன்னா எந்த அளவு ஸ்பீடா இருக்கு. இதே Google Chrome ஓபன் பண்ணாலும் ஸ்பீட் இருக்கும். பட் பாத்தீங்கன்னா அடிக்கடி கிராஷ் ஆகுற நிலையை நான் அது அதிகமா யூஸ் பண்றது இல்ல. சோ கீழ பாத்தீங்கன்னா நமக்கு செட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா டார்க் மோட் கூட கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு விருப்பம்னா டார்க் மோட் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ இன்னும் நிறைய செட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. QR ஸ்கேனர் கூட கொடுத்திருக்காங்க. இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் நீங்க QR கோட ஸ்கேன் பண்ணணும், அதுக்கு செப்பரேட்டா ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இந்த வெப் browserலயே உங்களுக்கு QR ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க.
ஸோ செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய எல்லா விதங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ச் இன்ஜினா கூகுளை தான் யூஸ் பண்றாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் குரோம்ல யூஸ் பண்றதை விட இதில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாகவே நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸ் எல்லாமே இதில் வந்து நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேவ் பண்ண பாஸ்வேர்டை மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பாப்அப்ஸ் வந்து பிளாக் ஆகிருக்கு எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட் பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து செப்பரேட்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது அட் ஆன் மாதிரி நம்மளுக்கு வந்து அட் பண்ண கொடுத்துருக்காங்க. அந்த ஒரே ஒரு விஷயம் தான். அட் ஆன்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அட் பிளாக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அட்டை வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த அட் பிளாக்கர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணலாம். இல்ல 1-2 இன்ஸ்டால் பண்ணா கூட உங்களுக்கு வந்து உங்களுடைய அட்டை வந்து பிளாக் பண்ணலாம். அதாவது ஏதாவது ஒரு வெப்சைட்ல நீங்க சர்ச் பண்ணும்போது அட் வந்து ஷோ ஆகாம இருக்கும். ஸோ அதன் மூலமாகவும் உங்களுடைய டேட்டா வந்து கொஞ்சம் சேமிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வெப் பேஜை வந்து ஓப்பன் பண்ணோன்னே ஏதாச்சும் ஒரு வேர்டை வந்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆன் பேஜ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து டைப் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து 11 அப்படின்னு டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 11 எங்கெல்லாம் இங்கே வந்து அட் ஆகிருக்கும், இந்த வெப் பேஜில் எந்த இடத்துலலாம் 11 டைப் ஆகிருக்கோ அது வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து இதில் அவைலபிளாக இருக்கு. ஸோ அதை விருப்பம்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் பேராகிராஃப் எல்லாம் ரீட் பண்ணுறீங்கன்னா ஒரு வேர்டை வந்து உங்களுக்கு தேடணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அதை பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் டெக்ஸ்ட் சைஸையும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா டெக்ஸ்ட்டை வந்து இன்னும் பெருசாக்கி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஃபோனில் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, வெப் ப்ரௌசர் மூலமாகவே உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து செட்டிங்ஸ்குள்ள கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பம்னா அதை வந்து எனேபிள் பண்ணலாம். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் இந்த ப்ரௌசரை நான் மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து யூடியூப் ஒர்க்குக்காக தான். ஸோ யூடியூப் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு செக்யூரான ப்ரௌசர் வேணும்னா இந்த சாம்சங் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ சாம்சங் இன்டர்நெட் அப்படின்னு உங்களுக்கு பிளே ஸ்டோரில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌசரை வந்து பார்க்கலாம். நான் ஒரு தடவை சர்ச் பண்ணி காட்டிடுறேன் சாம்சங் இன்டர்நெட் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌசர் எது அப்படின்னு உங்களுக்கு பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல நீங்க இப்படி டைப் பண்ணா உங்களுக்கு வந்து சாம்சங் இன்டர்நெட் ப்ரௌசர் அப்படின்னு இந்த ப்ரௌசரை வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ப்ரௌசர். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. யூடியூப் ஒர்க்குக்காக தான் நான் இது வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போற ப்ரௌசர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பரா மினி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒப்பரா மினி பார்த்தீங்கன்னா பல காலமா இருக்க ஒரு ப்ரௌசர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கும். ஒப்பரா அப்படின்னு ஒரு ப்ரௌசர் இருக்கு. இது வந்து ஒப்பரா மினி தான். ஸோ நான் வந்து ஏன் அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாம இந்த ப்ரௌசர் யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குறுகிய அளவு டேட்டா இருந்தாலும் அதுல வந்து நம்மளுக்கு சர்ச் பண்ணணும். இப்போ குறிப்பிட்ட அளவு டேட்டாஸ் தான் இருக்கு, பட் நம்மளுக்கு சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் எல்லாம் ஒர்க் ஆகாது. அதே ஒப்பரா மினியை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா வந்து லோட் ஆகும். ஸோ டேட்டா வந்து ரொம்பவுமே குறைவா போற ப்ரௌசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பரா மினி அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஒப்பரா மினி வந்து யூஸ் பண்றேன். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிற எனி டைம் டேட்டா 1.5 GB 2 GB தான் கிடைக்குது. ஸோ அந்த டேட்டா வந்து ஃபுல் மந்த் யூஸ் பண்ணணும்னா இந்த ஒப்பரா மினியை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டாயம் ஃபுல் ஒரு மந்த்துக்கு யூஸ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ ஒப்பரா மினில பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய டேட்டாஸ் வந்து எவ்வளவு சேவ் ஆகுது அப்படிங்கறத தான் ஃபர்ஸ்டாவே நம்மளுக்கு ஷோ பண்ணிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா அட் பிளாக் எல்லாமே நம்மளுக்கு இன்பில்டா அப்ளிகேஷன்லயே கொடுத்திருக்காங்க. சோ அதனால வந்து அட்வான்ஸா வந்து உங்களுக்கு போட தேவையில்லை, இன்பில்டா பார்க்கலாம். ஸோ ஒப்பரா மினில பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ரவுண்ட் அதாவது ரெட் கலர் ரவுண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா வந்து எவ்வளோ சேவ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்டாவே கிளிக் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை அட்டை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, அதனால எவ்வளோ டேட்டா சேவ் ஆகியிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்டாவே ஷோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் ரொம்ப அதிகமாக இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா வந்து ரொம்பவுமே குறைவாக யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறது குயிக்காக ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காகவே இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட சாம்சங் இன்டர்நெட் ப்ரௌசர்ல மாதிரியே தான் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ earlier ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து Facebookல இருக்க வீடியோஸ் டவுன்லோட் பண்ண கூட ஒப்பரா மினி தான் யூஸ் பண்ணேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஃபீச்சரை வந்து இதுல இருந்து இல்லாம பண்ணிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரௌசரை வந்து இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதை அடுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நிறைய செட்டிங்ஸ்ல இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுலயும் நைட் மோட் கொடுத்திருக்காங்க. அந்த ப்ரௌசர்லயும் பாத்தீங்கன்னா நைட் மோட் கொடுத்திருந்தாங்க. சோ இதுலயும் உங்களுக்கு விருப்பம்னா நைட் மோட் வந்து எனேபிள் பண்ணலாம். ஒப்பரா மினில நம்மளுக்கு செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பர்சனலைசேஷன் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா லைட், டார்க், ஆட்டோ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆட்டோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோன் வந்து மாறும்போது கட்டாயம் இதுவும் வந்து ஆட்டோவா சேஞ்ச் ஆகும். அப்புறம் உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து கொடுக்கலாம். சோ அதுவும் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ கட்டாயம் அந்த செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. லாங்குவேஜ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் முக்கியமாக இன்னொரு சில விஷயங்கள் சொல்லணும். ஒப்பரா மினில இருந்து உங்களுக்கு வந்து ஃபைலை வந்து இன்னொரு ஒப்பரா மினிக்கு வந்து ஷேர் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல் ஷேரிங் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கு பிறகு சென்ட் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்டோட ஃபோனில் இதே மாதிரி ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அவருடைய ஃபோனுக்கு வந்து இந்த ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து வெப் ப்ரௌசரில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ப்ளூடூத் ஆன் பண்ணி சென்ட் பண்ணுறதை விட உங்களுக்கு வந்து இந்த QR கோட் மூலமாக ஒப்பரா மின்லேருந்து ஒப்பரா மினிக்கு சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரௌசர்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குயிக்காகவே வந்து லோட் ஆகும். ஸோ அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம். இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுக்கு இதில் இன்டர்ஃபேஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணுறோம்னா எந்த அளவு ஃபாஸ்ட்டாக வந்து லோட் ஆகும் பாருங்க. ஏன்னா நம்மளுடைய டேட்டா வந்து ரொம்பவுமே ரெடியூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணும் ஒப்பரா மினில் யூஸ் பண்ணும்போது. ஸோ உங்கள்கிட்ட வந்து குறிப்பிட்ட அளவு எம்பிஸ் இருந்தாலும் உங்களை வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒப்பரா மினி கட்டாயம் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ரொம்ப அதிகமாக ஒப்பரா மினி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் விருப்பம்னா இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் வந்து இதுதான். ஸோ டேட்டா வந்து ரொம்பவுமே நம்மளுக்கு வந்து கன்சியூம் பண்ணி ஓரளவு கொஞ்சம் டேட்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் அளவு டேட்டாவை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து நிறைய ப்ரௌஸ் பண்ணலாம் ஒப்பரா மினியை யூஸ் பண்ணா. அடுத்து பார்க்க போற ப்ரௌசர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்ட் ப்ரௌசர். இது என்னடா மின்ட் ப்ரௌசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண மெயினான ரீசன் இப்போ ரீசனாக மாறினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இருக்க வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டியாக ஒரு அப்ளிகேஷன் எல்லாம் தேவையே படாது. ஸோ இந்த மின்ட் ப்ரௌசரை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணலாம். அந்த ஆப்ஷனை வந்து இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு ப்ரௌசரில் எப்படி இருந்துச்சோ அதே இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 3 ப்ரௌசருமே ஒரே மாதிரி இன்டர்ஃபேஸை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நம்ம இதுலையும் ஒரு தடவை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதுவும் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, ரொம்ப குயிக்காக வந்து சர்ச் ஆகும். இதுலையும் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ஓரளவு ரெடியூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண கொடுப்பாங்க. ஸோ இதுலையும் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எந்த அளவு ஃபாஸ்ட்டாக வந்து லோட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கலாம். எல்லா வெப் ப்ரௌசர்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்ரெட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வெப் ப்ரௌசர்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த 2 வெப் ப்ரௌசரில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்ரெட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா, ஹிஸ்ட்ரி வந்து சேவ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்ரெட் மோடை யூஸ் பண்ணி உங்களுடைய வெப் ப்ரௌசிங் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கும் அந்த அளவு டேட்டாஸ் போகாது, ஓரளவு குறிப்பிட்ட டேட்டாஸ் மட்டும் தான் போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே குயிக்காக வந்து அக்சஸ் பண்ணலாம். கீழே வந்து நம்மளுக்கு பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ ஐக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூடியூப் லோட் ஆகும். ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் ஐக்கன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூ கேன் டவுன்லோட் வீடியோஸ் ஃப்ரம் தீஸ் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்காங்க, ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ளே ஆகிற எந்த ஒரு வீடியோஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டப் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. மியூசிக்கா, ஆடியோவா, வீடியோவா, இல்லாட்டி இமேஜஸா, எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு டப்பை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க 4வது பட்டனை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து டப்பை வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ ஆல் டப்பை ஒரேடியாக க்ளோஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒன்றா க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேலே தான் நம்மளுக்கு செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா அட் பிளாக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அட் வந்து பிளாக் ஆகும். ஸோ செட்டிங்ஸில் பார்க்கலாம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இதுலையும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சர்ச் இன்ஜினா பார்த்தீங்கன்னா கூகுள் தான் இவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் எல்லாமே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா அட் பிளாக்கும் இதில் அவைலபிளாக இருக்கு. அது கூட குறைவான டேட்டாஸில் நம்மளுக்கு வீடியோஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமுக்கு தேவையான அளவு வீடியோஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டியாக அப்ளிகேஷன் தேவைப்படாத ஒரு வெப் ப்ரௌசர் மூலமாக உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணலாம். அது கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டான ஒரு ப்ரௌசர் அப்படின்னு சொல்லலாம். குயிக்காகவே வந்து அக்சஸ் பண்ணும். எல்லா விதமான வீடியோஸாக இருந்தாலும், என்னவா இருந்தாலும் சரி, எந்த சைட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு குயிக்காகவே வந்து லோட் ஆகும். ஸோ அதையும் உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ அந்த அளவு ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது டேட்டாஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் டேட்டாஸும் ரொம்ப அதிகமாக போகாது. ஸோ அதுதான் இந்த ப்ரௌசரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது தவிர பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. மேலேயே பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் பார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா சர்ச் பண்ணலாம். இந்த 3 ப்ரௌசர்லையுமே நம்மளுக்கு வந்து வாய்ஸ் டைப்பிங் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா வாய்ஸ் டைப்பிங் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் டைப்பிங் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து இந்த வெப் ப்ரௌசர்ஸ் 3லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மின்ட் ப்ரௌசர் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் சம்டைம்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து லாகின் பண்ணிட்டு நான் வந்து டவுன்லோட் பண்ணிடுவேன். ஸோ கட்டாயம் உங்களுக்கு அந்த தேவை இருக்குதுன்னா இந்த ப்ரௌசரை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா மற்ற 2 ப்ரௌசர் வந்து ரொம்பவே நல்ல ப்ரௌசர்ஸ், உங்களுக்கு அதுவும் யூஸ் பண்ணலாம். இதுவும் அதே அளவு ஃபாஸ்டான ரொம்ப செக்யூரான ஒரு ப்ரௌசர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன ப்ரோ இந்த 3 ப்ரௌசர் தான் இந்த உலகத்திலேயே நல்ல ப்ரௌசரா அப்படின்னு. ஸோ அப்படி நான் சொல்ல வரல. இந்த ப்ரௌசரை தவிர நம்ம நிறைய ப்ரௌசர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரௌசர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது, யூசி ப்ரௌசர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரௌசர் சொல்லிக்கிட்டே போகலாம்.
அண்ட் இந்த மாதிரி ப்ரௌசர்ஸ்ல இந்த 3 ப்ரௌசர் நான் யூஸ் பண்ண அளவுக்கு எந்த ஒரு இஷ்யூமே வராத ப்ரௌசர்ஸ். ஸோ எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் நான் யூஸ் பண்ணனால இதை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இது தவிர இன்னும் நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க யூஸ் பண்றீங்க எந்த ஒரு இஷ்யூ இல்லை ப்ரோ, இது இந்த ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மற்ற நபர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். அதனால இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.